செப்பனியாவை கொண்டு கர்த்தர் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எழுதின ஒரு வார்த்தை 3வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இந்த 2வது பகுதியில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். நான் உங்களை ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், பைபிள் கொண்டு வாங்க, வேதாமத்தில் இருக்கிற வசனத்தை கூர்ந்து பாருங்க, இந்த வசனத்தை என்னோடு கூட சேர்ந்து வாசிங்க. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லும்போது ஒரு ஜெயம் இருக்கிறது, அந்த வார்த்தையில் ஒரு பலன் அடங்கி இருக்கிறது. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, சொல்லுகிறவர்களாய் இந்த வார்த்தையை அறிக்கையிடுவர்களாய் நாம் மாற மாற நீங்களும் ஏறக்குறைய பிரசங்கிக்கிறீங்க கூட சேர்ந்து. ஆமேன். ஒரு மனுஷன் பேசி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தையை சொல்லும்போது அதில் ஜெயம் இருக்கிறது. ஆமேன். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு வேதாமத்தை முதல் முறையாய் வைத்திருக்கிறவர்கள் இல்லை ரொம்ப அதிகமாக வேதாமத்தை புரட்டி பார்க்காதவங்களுக்கு 1089வது பக்கம் 1089 தமிழ் வேதாமத்தில். ஆங்கில வேதாமம் வைத்தீங்கன்னா நீங்கள் தான் தேடணும், ஏன்னா நான் ஆங்கில வேதாமம் கையில் வச்சிடல. 1089வது பக்கத்தில் இந்த தீர்க்கதரிசியை கொண்டு அது எப்படிப்பட்ட காலம் எப்படிப்பட்ட நாட்கள் என்றால், கர்த்தர் தீர்க்கதரிசி எழுதும் பொழுது ஒரு சிறையிருப்பின் நாட்கள், ஒரு சோர்வின் நாட்கள், ஜனங்கள் பின்மாற்றத்தில் இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்களோடு கூட எழும்பி சொல்றாரு, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், நீங்கள் தீங்கை காண மாட்டீங்க. ஆமென். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காண மாட்டாய். அல்லேலூயா. எனக்கு எழுதப்பட்ட வசனம் எனக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்க கூடாது என்பதற்காக தான் இந்த வசனங்கள் இன்றைக்கும் ஆவியானவரோட உதவியோடு கூட இன்றைக்கு இருக்கிற செயல்பாட்டில் இன்னைக்கு இருக்கிற சூழல் மத்தியில் இந்த வசனம் இன்றைக்கும் செயல்முறையாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எவ்வளோ பெரிய தீங்கா இருந்தாலும் அது உங்களை தொடாது. ஏனென்றால் கர்த்தர் நடுவில் இருந்தால் எவ்வளோ பெரிய எதிர்ப்பையும் அவர் ஜெயிக்கிறவராய் நம் நடுவில் இருக்கிறார். புரியுறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, இல்லை நல்லா கையை தட்டி ஒரு சோத்திரம் சொல்லி கர்த்தருக்கு கனத்தை சொல்லி நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என் நடுவில் இருக்கிறேன். ஏதோ ஒரு மனுஷனுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, ஏதோ ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எழும்பி சொன்னதல்ல, எல்லாருக்கும் சொன்ன வார்த்தை தான். I am in your midst. ஆமென். உன் நடுவில் நான் இருக்கிறேன், நீ தீங்கை காண மாட்டேன். அதே ஆண்டவர் சொல்றாரு, நடுவில் இருக்கிற ஆண்டவர், என் நடுவில் என் பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர். இதே 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. என் நடுவில் இருக்கிற ஆண்டவர் யாருங்க? வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. என் நடுவில் இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, என் நடுவில் இருக்கிற ஆண்டவர். சில நேரங்களில் சில காரியத்தோடு கூட நம்ம கடந்து வரும்பொழுது கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரா அப்படின்றது கேள்விகளாய் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனாலும் அதன் மத்தியில் அதை நம்பிக்கையோடு கூட திரும்ப திரும்ப நிச்சயப்படுத்துறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஆராதனைக்கு நாம் வர்றோம். இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தேவையே கிடையாது. ஆண்டவர் ஏன் அதை உண்டாக்கினார் என்று நான் திரும்ப திரும்ப ஆலோசித்து யோசித்து பார்க்கும்போது, ஓய்ந்திருக்க கடவீர்கள் என்று சொன்னார். ஓய்வுனா என்ன? நம்ம செய்கிற எல்லா அலுவல் மத்தியில், எல்லா காரியத்தின் மத்தியில் கர்த்தர் கூட தான் இருக்கிறார் என்பதை திரும்ப திரும்ப அங்கீகரிக்கிறதுக்கு இப்படி ஒரு பிரேக்கை தர்றாரு. அந்த பிரேக்கின் மத்தியில் தான் உட்கார்ந்து இன்னைக்கு காலில் வந்துட்டு எல்லா அலைச்சல் அலுவல் மத்தியில் உங்களை வாற்றி கொண்டிருக்கிற சூழ்நிலை மத்தியில் ஒன்றை நினைக்கணும், இதெல்லாம் என்ன சுற்றி நடந்து கொண்டதாலும் கர்த்தர் என் நடுவில் தான் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் வல்லமை உள்ளவர். நல்ல சத்தமா சொல்லுங்க, அவர் வல்லமை உள்ளவர். எனக்கு இருக்கிற கோல்டு ஃபீவரில் அதிகமான இது இருந்ததுல காதும் கூட கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ்டாக இருக்குது. நான் நேற்றுக்கு ராஜ் சொன்னேன், யாரோ ஒருத்தர் ஆலோசனை கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு அந்த ஆலோசனையும் செஞ்சேன். ஏன்னா நான் சொல்லும் போது இப்போ நிறைய பேருக்கு தோணுது இதெல்லாம் செஞ்சால் நல்லா இருக்குமேன்ட்டு. ஆனால் எதுவுமே சில நேரத்தில் வேலை செய்யாது. கர்த்தர் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் வேலை செய்யாது. தெரியுமா உங்களுக்கு? காதில் பூண்டை வச்சுன்னு படுங்கினாங்க, கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் பூண்டை வச்சுக்கிட்டேன். அப்படி தான் இருக்குது. கோல்டுக்கு வேதெடுன்னு அது என்னது ஆவி பிடிங்கினாங்க, ஆவி பிடிச்சேன். நீங்கள் என்னென்ன சஜஷன் கொடுங்க எல்லாத்தையுமே இந்த 4 நாளில் செஞ்சு முடிச்சாச்சு. கஷாயம் குடிங்கன்னா கஷாயத்தையும் குடிச்சாச்சு, சூப்பு குடிங்கன்னா சூப்பையும் குடிச்சாச்சு. என்னென்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. எனக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது மத்தியில் கர்த்தர் எனக்கு பலத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன நிற்க வச்சிருக்கிறார். நீங்க தான் இப்போ கோஆப்ரேட் பண்ணணும். என்ன பரிதாபமா பார்த்து என்னடா அது ஒரு பலவீனமா இல்லை, கர்த்தர் பேசுறார், இந்த வார்த்தைக்கு நான் அசைவாட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இணங்குவீர்கள் என்றால் இங்க ஒரு பெரிய அசைவு உண்டாகும். நான் அதை தான் முதல் ஆராதனையில் பார்த்தேன். எப்பவுமே முதல் ஆராதனையில் கொஞ்சம் நிறைய ஃபுல்லா வந்துடுறாங்க பை ஃப்ளூக். சிலர் கொஞ்சம் சோர்வா இருந்தாலும் இன்னொரு ஒரு 10 பேர் சந்தோஷமா பலமா என்ன பண்ணுவாங்க, அல்லேலியா சோத்திரம் சொல்லி கையை தட்டி அதில் ஒரு கூட்டம் இருக்குது. கொஞ்சம் வாலிபர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஆராதனையில் இருந்ததுனால. இந்த 2வது ஆராதனையில் வர்றவங்க கொஞ்சம் சோர்வை காட்டக்கூடாது. இங்கேயோ கொஞ்சம் பேர் எழும்பி என்ன பண்ண, நானும் கர்த்தரை ஆராதிக்க தான் வந்திருக்கிறேன், பலமாய் என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரை உயிரோடு கூட நான் ஆராதிக்க வந்திருக்கேன்னு சொல்லி கம்பீரமாய் அவரை ஆராய்த்து கொண்டே இருப்பீர்கள். இந்த வார்த்தை இந்த இடத்துல செயல்படும். இல்லைன்னா ஏதோ there are many churches that they don't bother. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஆலயங்கள் இருக்குது, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டே இருப்பாரு, அது நல்ல சேருங்க இருக்கும், அதில் உட்காந்து நல்லா தூங்குவாங்க.
இல்லை ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க. என்னுடைய கடமை இன்னைக்கு ஆலயத்துக்கு வரணும், நான் வந்துட்டேன், எத்தனை மணிக்கு முடிப்பீங்க, ஆமேன் போட்டோம், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு நிறைய இடங்கள் ஆராதனை நடக்குது. நம்முடைய ஆராதனைகள் அப்படி இருக்க ஒரு நாள் விரும்புறதில்ல. என்னால் இயன்ற அளவுக்கு எப்படி அதை இந்த இடத்துல கர்த்தர் சொல்லும்படி கேட்கிறாரோ அதை பேசணும், முழு மூச்சோடு கூட சத்தத்தை கொடுத்து பேசணும்ட்டு முயற்சி செய்யும் போது பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதோடு கூட சேர்ந்து அசைவாடுனா அது ஜெயமாக இந்த இடத்துல மாறிடும். எத்தனை பேர் கொஞ்ச நாள் புரிஞ்சிருக்குது? See, it's two-way reaction. It's not about me. Today I am very weak. ஏன்னா இது முடிச்சுட்டு ஈஸ்டர் அன்னைக்கு போராடி பிரசங்கம் பண்ணி மதியானம் ஒரு ப்ரோக்ராம், ஈவினிங்கில் என்னையே வியக்கத்தக்க விதத்தில் 5 பேருக்காய் ஜெபிக்க சொல்லி நாம் சொல்லிட்டே இருந்தோம். இங்கே வந்து எத்தனை பேர் அதில் பார்த்தீங்கன்னு தெரியல. நான் வரும்போது இந்த ரோட் டேர்னிங் எடுக்கும்போது என் மனைவிட்ட சொன்னேன், ஆர்வத்தில் இதெல்லாம் செஞ்சிட்டோம், எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரியாது, ஒரு 10 பேர் வந்துட்டா பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான், பாஸ்டர் ஜனங்க வேற எதிர்பார்க்குறீங்க, நம்ம ஏதாவது நம்ம லோக்கல் நம்ம பிள்ளைகளுடைய பெற்றோர்களாக இருக்கிறாங்க இல்லையா, நம்ம ஹெல்ப் பண்ணுற இல்லை இந்த சண்டே அவங்களெல்லாம் கொஞ்சம் வர வச்சுட்டா கொஞ்சம் கூட்டம் இருக்குமே, நீங்கள் ஆனால் கூட்டம். நான் சொன்னேன், இல்லைப்பா, எத்தனை நாளைக்கு இப்படியே நம்ம பொய்யா செய்ய முடியாது, கர்த்தர் யாரை கொண்டு வரா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் தைரியமாக சொல்லிட்டேன். இந்த டேர்னிங்கில் வரும்போது எனக்குள்ள ஒரு சிந்தனை, 10 பேர் வந்தால் பெரிய விஷயமா இருக்கும் போகுதுரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னுடைய வியப்பையே அசைக்கிற அளவுக்கு 5:30 மணிலேருந்து ஜனங்கள் இந்த இடத்துல வந்ததுடைய திரளை பார்ப்பீர்களா? நான் ஃபோட்டோலாம் காமிக்கிறேன், இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா எக்ஸாசரேட் பண்ணல. இங்கே இருக்கிற நீங்கள் எத்தனை பேரை கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இந்த இடத்துல இடம் பத்தாம, ரொம்ப மிகைப்படுத்தலை, இடம் பத்தாம வந்த விசுவாசிகளை நாங்கள் வெளியில் அனுப்பிச்சிட்டோம். நம்ம சபையை சேர்ந்தவங்க இல்லைன்றால் சனிக்கிழமை மாத்திரம் வர்றவங்கள தயவுசெய்து வெளியில் போங்க, மேலே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, இங்கே இடம் இல்லைன்ற அளவுக்கு. ஏன்னா இந்த சைடில் ஆட்டில் கூட்டு வந்து ஃப்ரண்ட்டில் சேர் போடுற அளவுக்கு மல்டிபிள் பீப்புள், கார்பரேட் ஆள். ஏன்னா ஒரு ஆள் மாதிரி ஒரு குறிப்பிட்ட க்ரௌடாக இருந்தால் பரவாயில்ல. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன், நீ ஜெபிக்கிறதுக்கெல்லாம் பதில் தர்றதுக்கு நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன், உன் நடுவில் தான்ப்பா இருக்கிறேன், இந்த இடத்துல கொள்ளை பொருளை ஆத்துமாக்களை தரதுக்கு நான் உன் கூட தான் இருக்கிறேன். இன்னைக்கு அவங்கள சில நேற்றுக்கு வந்தாங்க, கொஞ்சம் பேர் நேற்று ராத்திரி வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸில் நிறைய பேர் எனக்கு ஒரு அம்மா சொல்லுது, நான் வந்து இந்த அன்பத்தை பெற்றுக்கொண்டாதால எங்கள் வீட்டில் இருக்கணும் 2 பேரையும் நான் கூட்டு வந்துக்கிறேன், முதல் ஆறாரில் கூட்டு வந்துட்டு போனாங்க. அன்னைக்கு கூட்டு வரும்ல, அந்த இயேசு என்னை தொட்டார், இன்றைக்கு காலைல நான் அவங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கீழே ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வந்தேன். இப்போ இயேசு அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். உங்களுக்கு ரொம்ப நாளாக சுவிசேஷம் தெரியும், சத்தியம் தெரியும், எனக்கு இயேசுவை தெரியும்ட்டு கேஷுவலாக இருக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அசைவாடி கொண்டிருக்கார், உங்களுக்கு அற்புதம் செய்யும்படிக்கு இந்த இடத்துல பேசி கொண்டே இருக்கிறார். அவர் தான் உடைய சூழல் நடுவில் சொல்றார், நான் நடுவில் இருக்கிறேன், நான் சாதாரணமானவர் அல்ல, வல்லமுடைய தேவன். The God that is in your midst is not just an ordinary man, he is a powerful, omnipotent God that is in your midst. உன் நடுவில் இருக்கிற கடவுள், உன் நடுவில் இருக்கிறன்னு சொல்றாரு பாத்தீங்களா, ஒரு ஆள் தத்துவத்துல ஒரு மனுஷனை போல இருக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் யார் என்றால் அவர் வல்லமையுடையவர், ஜெயத்தை தருகிறவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற ஒரு நடுவில் அந்த ஆண்டவர் தான். அவரை குறித்து இன்னொரு டிஸ்கிரிப்ஷனா, இன்னும் விவரிக்கத்தக்கதாய் பவுல் எழுதுகிறதை தான் உங்களோடு கூட ஆதாரமாய் நான் பேசுகிறேன். எபேசியருக்கு எழுந்த நிருபத்திலே 3வது அதிகாரத்தில் எபேசி சபைக்கு அவருடைய வெளிப்பாடோடு கூட எழுதுறத பாருங்க. இந்த 3வது அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும், எல்லாரும் பைபிள் எடுத்து சொல்லணும் என் கூட, நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே. அல்லேலூயா சொல்லுங்க. என் கூட இருக்கிறவர் யாருங்க? என் கூடன்றதுல உங்களோடு கூட இருக்கிறவர் சொல்லுங்க. என் கூட இருக்கிறவர் யாருங்க? புதுசு புதுசெல்லாம் பேசக்கூடாது, நல்லா சத்தமா பேசுங்க. எனக்கு கொஞ்சம் காது கொஞ்சம் மந்தமா இருக்குது, நல்லா நீங்க சத்தமா பேசணும். சொல்லுங்க. வல்லமுடையவர் என் கூட இருக்கிறவர் எப்படிங்க? மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உங்க கற்பனையுடைய எல்லைகளை நான் இன்னும் கொஞ்சம் விரிவாக்க சொல்றேன். இல்லாமையாயிருக்கிற ஒரு காரியத்தை அவர் உருவாக்குறவராய் இருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் இருந்த சூழ்நிலை மத்தியில வெளிச்சம் என்று சொன்னால் வெளிச்சம் வரும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த ஆண்டவர் தான் உங்களுக்குள்ளே இருக்கிறார். பவுல் எழுதும்போது சொல்றாரு, எந்த வல்லமை உயிரோடு எழுப்பினதோ அதே வல்லமை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வல்லமையின் படியே அந்த வல்லமை மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறதா இருக்கிறது. அது மிக மிக பெரிய காரியத்தை செய்கிறதற்கு ஏதுவாய் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுதோ அவங்க மாத்திர கரங்களை தட்டியோ உங்க சத்தத்தை உயர்த்தியோ சொல்லுங்க. நான் சாதாரணமா இல்ல, நான் தனிப்பட்ட விதத்தில் இல்ல. அநேக நேரத்தில் பொய் சொல்ற பிசாசு யாரையோ கொண்டு சொல்றான் இல்லையா, நீ அனாத, உனக்கு யாரும் இல்ல, உன் பட்சத்தில் யாரும் இல்ல சொல்றா பத்தியா, அவனை பார்த்து சொல்லுங்க, நான் தனியா இல்ல, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல, வல்லமுடையவர். சாதாரணமானவர்.
அதுதான் இவர் சொல்றாரு, பா உங்ககிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா, மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை உனக்குள்ள இருக்கிறது. சொல்லுங்க, எனக்குள்ள சும்மா இல்ல, மிகவும் அதிகமாய். சொல்லுங்க, மிகவும். சத்தம் போட்டு சொல்லுங்க சார், மிகவும் அதிகமா. இன்னைக்கு ரொம்ப உங்களை ரொம்ப விண்ணப்பமா கேட்கிறேன், ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன், சத்தமா பேசுங்க. மிகவும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமை. Even beyond what you can think, there's something that is in you. நீ நினைக்கிற இது அதுண்டு, அதை விட கிரியை செய்கிற ஒரு வல்லமை உனக்குள்ள வாசமாக இருக்கிறது. அதை நீங்க புரிஞ்சுங்க. நீ காலையில் அல்லேலூயா. இதை தான் கர்த்தர் சொல்றார். பாருங்க, இன்னைக்கு நான் சொன்ன விதமாய் இன்றைக்கு இந்த சூழ்நிலையுடைய நிர்பந்தங்கள், நாம போய்கொண்டிருக்கிற அந்த கடினங்கள் எல்லாருக்கும் சவால் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கோல்டு ஒரு ஃபீவர்னா ஒரு 2 நாள் சரியாயிடணும். சரி நேரத்தில் ஆகணும்னு நமக்கே வந்து தாங்க முடியல. என்னடா இது, எத்தனை நாளைக்கு? அப்படிதான் எல்லா பலவீனம், எல்லா சூழ்நிலையுடைய நிர்பந்தங்கள், எல்லா விதமான சவால்கள். சில காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சில காரியங்களுக்காக போராடுறோம். அப்போ உடனே அடுத்த கேள்வி பிசாசு கொண்டு வரது தெரியுமா, இவ்வளவு கேட்கறிய ஆண்டவர் கூட இருந்தா செய்வார் இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரா? இந்த மாதத்தினுடைய இறுதிக்கு நிலையில வரும்போது நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுடைய எல்லா போராட்டத்தின் நடுவில் கர்த்தரும் கூட தான் இருக்கிறார். எல்லா போராட்டத்தின் நடுவில் யார் இருக்கிறா? என் கூட. சொல்லுங்க, அதை இன்னைக்கு ஒரு காரியத்தை கிளியர் பண்ணிடுங்க. ஒரு பிச்சு மாதிரி ஒட்டின்னு இருக்குது இல்லையா, ஒரு கசப்பு மாதிரி ஒன்று ஒட்டின்னு இருக்குது இல்லையா, ஒரு கிரே மாதிரி ஒன்று ஒட்டின்னு இருக்குது இல்லையா, அதை பிடிங்கி நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்க சிந்தனைகள் தெளிவாயிடும். இன்றைக்கு நீங்க முதல்ல வெற்றியா மாறிடுவீங்க. எங்க தெரியுமா? உன் நம்பிக்கையில வெற்றியா மாறிடுவீங்க. எதுல தெரியுமா வெற்றியா மாறணும்? நம்பிக்கையில முதல்ல வெற்றியா மாறணும். என் நம்பிக்கையில கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், என் கூட தான் கர்த்தர் இருக்கிறார். ஒரு சரித்திரத்தின் ஒரு இடத்துல தான் உங்களுக்கு சில காரியங்களை நான் பேச வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு ஏவினார். அதை தான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனத்தினோடு கூட கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது. நோவாட்ட கர்த்தர் சொல்றாரு, ஒரு பேழையை உண்டாக்கு, ஒரு பெரிய மழை வரப்போது, நான் கூட தான் இருக்கிறேன், உன்னை காப்பாற்றுவோம், சந்ததிகளை காப்பாற்றணும். அவன் கீழ்ப்படிந்தான் இந்த காரியங்கள் நடக்கிறது. ஆபிரகாம் கூட கர்த்தர் இருக்கிறார், ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார், யாக்கோபோடு இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டவரே பார்க்க முடியாத அளவுக்கு டார்க்காவே மாறிடுச்சு காரியங்கள். ஆனால் கர்த்தர் எங்கன்னா போயிட்டாரா? கர்த்தர் கூட தான் இருந்தார், கர்த்தர் கூடவே தான் இருந்தார். குறிப்பிட்ட அந்த காலத்துல கர்த்தர் அவர்களோடு கூட இறங்கி அசைவாடி அவர்களை காப்பாற்றி, அதுக்கப்புறம் அவர்களோடு கூட செய்த வியப்பான காரியங்களை இன்றைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள். ஆச்சரியத்தை உண்டாக்குற காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டே தான் இருந்தார். இப்படி இந்த சந்ததிகள் ஒன்றன் பின் ஒன்றாய் பல காரியங்கள் நடந்தாலும் சில காரியங்கள் நடக்கலன்னு உடனே ஒரு தோய் வந்தது, ஒரு பின்மாற்றம் வந்த உடனே கர்த்தர் காணப்படாதவரை போல காண்றார். பேச எத்தனை பேருக்கு புரியுது? சில நேரங்களில் there's a period of dryness in our life. There's a period of dryness. சில நேரங்களில் அந்த வறட்சியின் ஒரு காலகட்டம். என்ன ஆண்டவரே, இவ்வளோ போராடுறேன், இவ்வளோ ஜெபம் பண்றேன், இவ்வளோ நம்புறேன், இவ்வளோ சார்ந்து இருக்கிறேன், எனக்கு வேற எதுவுமே இல்லையே, ஆனா ஏன் ஆண்டவர் இப்படியே இருக்குது? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு காலகட்டம் இப்படி எழும்புகிறது. நியாயாதிபதி புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் என்னோடு கூட நீங்க அந்த பகுதியை திருப்பிங்க. அதே புத்தகத்தில் அதே அதிகாரத்தில் இருந்தா சில காரியங்களை உங்களோடு கூட சொல்ல போறேன். The book of Judges chapter 6, நியாயாதிபதியின் புத்தகம் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். என்னோடு கூட வாசிங்க. பின்னும் இஸ்ரவேல் புத்திரர், சொல்லுங்க, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை என்ன பண்ணாருங்க? 7 வருஷம் மீதியாரர் கையில் என்ன பண்றாருங்க? ஒப்பு கொடுத்தார். என்னோட கூட ஃபாலோ பண்றீங்களா? ஒரு ஆமானா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் அலியலியோ சொல்லாதீங்க, ஆமான்னா சொல்லுங்க. என்னோட ஃபாலோ பண்றீங்களா? நான் வாசிக்கிறத என்னோட கூட ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்ணுங்க, தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை நீ கர்த்தர் சொல்லும்படிக்கு ஏவி இருக்கிறார். ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து, ஒரு கூட்டத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்து இன்னொரு கூட்டத்துக்கு தராம இருக்க மாட்டார். நீங்க கம்மியா தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, ஆனா அதே பலத்தோடு கூட அதே வார்த்தையை சொல்லணும்னு நான் ஏவப்பட்டு பேசி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் என் கூட கேட்டு இதை அசைவாடினீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு அசைவாடி உங்களுக்கு ஜெயத்தை தருவார். முதல்ல எங்க தெரியுமா ஜெயம் வரும்? சிந்தனையிலே ஜெயம் வரும். சொல்லுங்க, எங்க ஜெயம் வரணும்? சிந்தனையில ஜெயம் வரணும். என் ஆவிக்குரிய மண்டலத்துல ஜெயம் வந்துச்சுன்னா நீங்க ஜெயமாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, இந்த சம்பவத்தினுடைய இந்த காரியத்தை நான் ஏன் வாசித்தேன் என்றால், கிட்டத்தட்ட 7 வருஷம் எந்த வெளிச்சமும் இல்லை, எந்த வெற்றியும் இல்லை, எந்த காரியமும் அவர்களுக்கு பிடித்த வண்ணமாகவே இல்லை. யோசித்து பாருங்க. ஒரு சில நாட்கள், நான் அதுக்கு தான் உதாரணத்தை சொன்னேன்,
ஒரு 4 நாள் இந்த ஜுரம், இந்த சளி, இந்த கோல்டு நம்மளை வாட்டுச்சுனாலும் நம்மளால முடியல. என்னடா இது, எவ்வளவு ஜெபம் பண்றோம், எல்லா முயற்சி எடுக்கிறோம், நடக்கலையேன்ற ஒரு பெரிய தோய்வு நமக்குள்ள வரும்பொழுது 7 வருஷம், ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, 7 வருஷம் ஆண்டவர் காணாதவர் போல் இருக்கிறார். இவர் எப்படி இருக்கிறாங்களோ அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். மீதியானவருடைய கைக்கு இஸ்ரவேல் மேல் என்ன பண்ணுச்சுங்களா, பலத்து கொண்டே இருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானர் நிமித்தம் தங்களுக்கு என்ன பண்ணாங்களா, மலையிலுள்ள கெபிகளிலும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களை என்ன பண்ணாங்களா. அப்போ சாதாரணமான இடத்துல தங்கவும் முடியல. நல்லா யோசிச்சுங்க, 7 வருஷம் போராட்டம், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. இந்த போராட்டம் சரி, ஏதாவது சாப்பாடு கிடைக்குது அப்படியே வாழ்ந்துன்னு போனா பரவாயில்ல, அதுவும் இல்லை. தங்க கூட முடியாத அளவுக்கு மலையிலும் குகையிலும் எங்கேயாவது பாதுகாப்பா இருக்க முடியுமான்ற அர்ணிப்பான இடங்களுக்கு போய் அவர்கள் தங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்பார்கள் என்றால் எப்படி இருந்திருக்கும். ஆனா இப்ப என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கர்த்தர் கூட இருந்தாரா? பதில் கொடுங்க, பதில் கொடுங்க. இந்த காலகட்டத்தில் கர்த்தர் கூட இருந்தாரா? கூட இருந்தார். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன்னை விட்டு சொல்லுங்க. நான் நேற்று ராத்திரி கூட அதான் பேசினேன். எபிரேய புத்தகத்தினுடைய 13 அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன். 134வது வாரமாய் அந்த வசனம் தான் சொல்லுது, நான் உன்னை விட்டு சொல்லி இருக்கிறாரே. ஏசியா 43:1 சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ தண்ணீரை கடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன், ஆறுகளை கடந்தாலும் அக்கினிலே நடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன், அது உன் மேல ஒன்றும் செய்யாத அளவுக்கு உன் கூட தான் நான் இருப்பேன்ட்டு கர்த்தர் சொல்றார். புரியறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லி கை தட்டுங்க. தூங்குறவங்க தூங்குங்க, மற்றவங்க கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. அப்ப கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு சார். கர்த்தர் ஏன் இதை பேசுற, எவ்வளவு ஒருத்தர் நடந்த சம்பவத்தை பேசவில்லை. இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது சில காரியங்கள் அமைதலா இருக்கிறது. இவங்களுக்கு 7 வருஷம், உங்களுக்கு வேணா 70 நாளா இருக்கலாம், இல்ல 7 வருஷத்தை கடந்து கூட சில காரியங்கள் அப்படியே இருக்குது. நானும் ஓடிட்டே இருக்கிறேன், ஒளிச்சிட்டே இருக்கிறேன், மறைச்சிட்டே இருக்கிறேன். ஏதாவது ஒரு நடக்கும், ஒரு நாள் வெளிச்சம் வரும், ஏதாவது ஒரு அற்புத கர்த்தர் செஞ்சிட மாட்டாரா? காரியம் இருக்கிற வண்ணமாகவே இருந்துட்டு இருக்குமான்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு இருந்தால், முதல் விஷயம் உங்ககிட்ட சொல்ற, கர்த்தர் கூட இருக்கிறார். அத புரியறவங்க சொல்லுங்க, கர்த்தர் ஒண்ணுமே நடக்காத போது கர்த்தர் கூட தான் இருக்கிறார். சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க. நீங்க சொல்லணும், அந்த வார்த்தையை சொல்லுங்க, வாயில அதை சொல்லணும். பிசாசு கேட்கட்டும், நான் கேட்க தேவையில்லை. நீங்க சத்தம் போட்டு சொல்றது பிசாசு கேட்கட்டும், ஆண்டவர் கேட்கட்டும். எதுவுமே நடக்காத போது கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். என் தோல்வியின் மத்தியில் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். என் இல்லாமையின் மத்தியில் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். என் பலவீனத்தின் மத்தியில் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். என்னுடைய அழுகையின் மத்தியில் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். ஓ, ஒன்றுமே இல்லாமல் நான் சோர்ந்து போயிருக்கும் பொழுதும் கர்த்தர் என் கூடவே தான் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? இப்ப சொல்லுங்க பதில. வல்லமையுடையவர். நல்ல சத்தமா சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? வல்லமையுடையவர். Sometimes, not sometimes, many times we fail to understand in the midst of all our problem that God is not with me. I don't boast myself and say that I always say that God is with me. நான் எப்பவுமே பெருமை பாராட்டி கர்த்தரே எல்லாம் சில நேரத்தில் அப்படிதான் வருது, ஒரு கோவம் வருது. ஆனா கர்த்தர் என்கிட்ட அதை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு ராத்திரியும் சொன்னார், இன்னைக்கு காலையில சொன்ன, டேய் உன் கூட தான்டா இருக்கிறேன். போன சண்டே ஈவினிங் அதை தான் காமிச்சார் என்கிட்ட. சொன்னார், நான் வெளியில் நின்றுட்டு இருக்கிற இடம் இல்லை, நெருங்கிட்டு இருக்குது, ஃபுல்லாக ரொம்ப இருக்குது இந்த இடம். ஆனால் சார் உன் கூட தானப்பா இருக்கிறேன். 40 நாள் ஜெபம் பண்ணாங்கல்ல, நான் பதில் கொடுத்துருக்கிறேன். நான் இங்கே தான் இருக்கிறேன். இந்த பட்டணத்தில் தான் நான் உனக்கு இவ்வளோ ஜனத்தை தரவேன். இதே பட்டணத்தை ரட்சிப்பை கொண்டு வருவேன். இதே பட்டணத்தை ஆட்களை கொண்டு வருவேன். இதே இடத்துல தான் விரிவாக்கத்தை தருவேன். இதே எல்லையில தான் விரிவாக்கத்தை தருவேன். இங்க தான் கேன்சர் சுகமாகும். இங்க தான் அற்புதங்கள் நடக்கும். இந்த இடத்துல நான் பெரிய காரியங்களை செய்வேன். உன் போராட்டத்தின் நடுவில் நான் எல்லா ஜெயத்தையும் தர்ற ஆண்டவர் உன் கூட தான் இருக்கிறேன். சில நேரங்களில் விரக்தி வருது, சில நேரங்களில் சோர்வுகள் வருது. ஆனா அவைகள் மத்தியில் ஒன்றைதான் நம்பணும், the Lord is with me. இந்த கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். முதல் விஷயத்தை கிளியர் பண்ணீங்க. இந்த ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று கர்த்தர் சொல்றாரு. நல்லா வாசித்து பாருங்க. முன்னாடி என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே சொல்லுங்க, உனக்கு ஒப்பானவன் யார்? உன்னெல்லாம் யார் கையிலே விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படிதான் இவர்கள் மேல கர்த்தர் அக்கறையோடு கூட நடத்தி கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் இவர்களுடைய மீறுதல், இவர்கள் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று 7 வருஷம் கர்த்தர் அமைதலாக இருக்கிறார்.
ஆனா கர்த்தர் எங்கேயும் போல. சொல்லுங்க, அமைதலா. சில நேரங்களில் கர்த்தர் உன் வாழ்க்கையில் அமைதலா இருக்கிறாரு, எங்கேயும் போல, உன் கூட தான் இருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சிருக்குது, மற்றவங்களுக்கு பிடிச்சா சந்தோஷமா இருந்தா இந்த பிரசங்கம் எல்லா இடத்துலையும் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சொல்லுங்க, அமைதலா இருப்பாரு, ஆனா கூடவே தான் இருப்பார். சில இடத்துல பார்த்தீங்களா, நம்ம கூடவே அமைதலா இருப்போம். சிலர்லாம் பேசும்போது அமைதலா உட்காந்துருப்போம். ஏன்னா அவங்க பேசட்டும், நம்ம அதில் பேசினா பிரச்சனை வந்து கூட தான் இருப்போம். அந்த மீட்டிங்கில் தான் உட்காந்துருப்போம், இல்லை அங்கே தான் இருப்பீங்க, ஆனால் அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி மற்ற எத்தனையோ காரியங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும். கர்த்தர் கூடவே இருப்பார். ஆனால் கர்த்தர் எப்படி இருப்பார் தெரியுமா? அமைதலாக இருந்துட மாட்டாரு. அவர் வல்லமுடையவர், இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற கூடவே தான் இருப்பார். அல்லேலூயா. இந்த மீதியானவர் இவர்களை மேற்கொள்றாங்க. நல்லா வாசிக்கலாம் வாங்க. உடனே 2-3 வசனங்களை வாசித்து உங்களுக்கு போறேன். பாருங்க, சொல்றாருங்க பாருங்க, அவங்க எப்படி இருப்பாங்களா? அவர்கள் விதை விதைக்கும் பொழுது மீதியானர், பாருங்க எத்தனை கூட்டம் பாருங்க, மீதியானரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும். ஒருத்தர் இல்லைங்க, 3 kind of people. மீதியானர், அமலேக்கியர், கிழக்கத்திய புத்திரர். கிழக்கத்திய புத்திரர் எத்தனை பேர் தெரியுமா? There were 12 tribes which were fighting against him, which means 14 கூட்டங்கள் இவளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது 7 வருஷமா. ஒரு யுத்தம் இல்ல. சில நேரத்துல சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஒருத்த என்ன போராடினா பரவாயில்ல, எல்லாமே சுத்தி சுத்தி அடிக்கிறானே. கர்த்தர் எங்க போயிடுறாரு? அங்கதான் இருக்கிறாரு. கர்த்தர் சொல்லுங்க, எங்க இருக்கிறாருங்க? மீதியானர் அடிக்கிறான், அமலேக்கியர் அடிக்கிறாங்க, கிழக்கத்திய புத்திரர் அடிக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அவர்களை தாக்கும்போது கர்த்தர் எங்க இருக்கிறாரு? சொல்லுங்க, அங்கதான் இருக்கிறாரு. இப்ப நீங்க எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு விரோதமா இத்தனை தாக்குதல் வந்து கொண்டே இருந்தாலும் என் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார்? அதை சொல்லுங்க, சொல்லுங்க. பிசாசு கேட்கட்டும், பிசாசு கேட்கட்டும். இதுக்கு முன்னாடி இந்த சர்வீஸ் வரதுக்கு முன்னாடி நீங்க அவிசுவாசம் என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதை மாத்தி பேசுங்க. இன்னைக்கு காலையில சம்டைம்ஸ் we say that, என்னடா சாச்சு, யாரோ ஒருத்தர் கூட்டிருப்பாங்க, ஹஸ்பண்டோ ஒய்ஃபா, போய் தான் என்ன பிரச்சனை, போய் அதை கொஞ்சம் மாத்தி பேசுங்க. நீ காலைல சொல்லுங்க, இவ்வளவு பிரச்சனை மத்தியில் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். இவ்வளவு பிரச்சனை மத்தியில் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். இந்த சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவே இல்லை, என்னை விட்டு விலகவே இல்லை. நிறைய பேர் பேசுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சொல்லுங்க, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை, அவர் என்னை விட்டு விலகவில்லை. இந்த ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, வல்லமை உள்ளவர். சொல்லுங்க, அவர் யாருங்க? ஆல் பவர்ஃபுல் காட். அந்த ஆண்டவர் வல்லமுடையவர். அல்லேலூயா. சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் ரசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் என்ன பண்ணாங்க? நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதை ஆகிலும் வாய்க்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவங்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டங்களும் எண்ண முடியாதா இருக்கும். இந்த பிரகாரமாய் தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இதில் வாசிக்கும் போதே உங்களுக்கு ஆழம் புரியும். அதான் கவனிங்க, கொஞ்சம் கூடவே வாசிங்கன்னு சொல்றீங்க. தெரியுமா, சில நேரங்களில் ஒரு எதிர்ப்பல்ல, ரெண்டல்ல, எவ்வளவுக்கு எவ்வளவு சூழலை கொடூரமாய் மாற வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கொடூரமாய் காரியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். இப்ப அடுத்த கேள்வி, கர்த்தர் கூட இருக்கிறாரா? எத்தனை பேர் சொல்றீங்க? தலையில ஆட்டக்கூடாது, வாயத்தன்னு சொல்லணும். தலையாட்டினா நீங்க லைவ்ல பார்க்கலாம். லைவ்ல பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது, லேர்ல உட்காந்துருக்கீங்க. அதை எல்லாம் வாயத்தன்னு சொல்லுங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா? என்ன நடக்குது? எவனோ ஒருத்த அவருடைய சொந்த ஜனத்தை போராடித்துட்டே இருக்கிறான். கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். கூட இருக்கிறாரா? அவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த சிந்தனை உங்களுக்குள்ள கிளியர் ஆயிடுச்சுன்னா முதல் ஜெயத்தை பெற்றுக்கொள்றீங்க. முதல் ஜெயத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்றீங்க. உங்க ஆபீஸ்ல, உங்களுடைய பிசினஸ்ல, உங்க குடும்பத்துல, உங்க சொந்தத்துல போராட்டம் கொடூரமாய் மாறினாலும் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அந்த அங்கீகரிப்பை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. வியாதி நடுவில், வியாதி படுக்கையிலும் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அவர் எங்கேயும் போக மாட்டார், எங்கேயும் போவே மாட்டாரு. உன் கூட இருக்கிறவர் உன் கூடவே தான் இருக்கிறார். பாட்டு கட்டினவங்க யாரோ 2 பேர் கட்டிட்டாங்க, என் கூடவே இரும். தெரியுமா, கேட்டுக்கிறீங்களா? ஓ ஏசையா நீர் இல்லாமல் நான் வாழ. அது அன்னைக்கு அவங்க சூழ்நிலை கட்டியிருக்கிறாங்க. ஆனா எப்பவுமே கர்த்தர் கூட தான் இருக்கிறார். அதனால இப்படிப்பட்ட சில பாடல்களை நான் அதிகமாக பாடுறது இல்லை.
ஏன்னா எப்பவுமே கூட இருக்கிறார். கூடவே இருக்கிற பாட்டு தான் நான் பாடுறத தவிர கூடவே இருக்கிற அப்பப்போ கூட வேண்டியதில்லை. வாரும் தூய ஆவியை கூட நான் கொஞ்சம் மாற்றி பாடுறது. அதனால தான் எப்பவுமே கூட தான் இருக்கிறார். ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறார். நான் வரவேற்கிறோன்னு தான் நான் பாடுவேன். ஆக்சுவலி அது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படிதான், வெல்கம் ஹோலி ஸ்பிரிட் தான். ஆனா நிறைய பேர் எப்படி பாடுறாங்கன்னா வாங்க ஆண்டவரேன்னு. வாங்கலாம், எப்பவுமே கூட தான் இருக்கிறாரு சார். முதல்ல அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. யார் என் கூட இருக்கிறா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். இயேசு என் கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு பாப்பா. ஆண்டவர் மாத்தி செய்வாரா? கொஞ்சம் புரிஞ்சுங்க. மாத்தி செய்வாரா? என்ன சொல்றாரு? நான் உன்னை விட்டு உன்னை நீ அக்கினியில் நடந்தாலும் தண்ணீரை கடந்தாலும் சொல்லு ஜாஷ்வா. அப்போ மாத்துவாரா? சரி, நான் மாத்தலாம். நாளைக்கு வரம் பிரதர், வராம போயிடலாம். உங்களுக்காக ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணாம இருக்கலாம். கர்த்தர் செய்வாரா? செய்யவே மாட்டார். ஆண்டவர் சொன்னா சொன்னதை செய்கிறவர். அவர் உண்மையின் தேவன், சத்தியத்தின் தேவன். அப்ப என்ன சொல்லி இருக்காருன்னா கூட தான் இருப்பேன்றாருல்ல. அப்ப நாம எதை நம்பணும் தெரியுமா? என்னுடைய முதல் நம்பிக்கை, என்னுடைய முதல் விசுவாசம் என்ன தெரியுமா? இந்த சூழ்நிலை கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவில்லை. நல்லா கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார். எப்படிப்பட்ட சூழல்ல கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். என் நம்பிக்கையே, என் கேடகமே, நான் உம்மை தான் பார்க்கிறேன். இவ்வளவு கொடூரமான சூழல் மத்தியிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். பார்த்து கொண்டிருப்பார், ஆனால் கர்த்தர் கூட தான் இருக்கிறார். பார்த்து பார்க்காதவரை போல இருப்பார். தாவீது சில சொல்ற, ஆண்டவரே பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே இருக்கிறீங்களா ஆண்டவரே, எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பீங்க ஆண்டவரே. நான் சில நேரத்தில் அதெல்லாம் சொல்றது, ஆண்டவரே கூட வேதனை பார்க்காத மாதிரியே இருக்கிறீங்களா ஆண்டவரே, எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே, கஷ்டமா இருக்குது ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் சொல்லலாம், ஏன்னா கூட தான் இருக்கிறார் இல்லையா? இல்லப்பா கவனிங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 6வது வசனத்துல வாசிக்கிறோம், இப்படி மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அல்லேலூயா. நீ எப்பொழுதெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறியோ அப்பெல்லாம் பதில் இருக்கிறது. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் பதில் நிச்சயமாய் வரும். நம்புறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால், அதனால தான் சங்கீதக்காரன் அவருக்கு தெரிந்த எல்லா அனுபவங்களை எழுதுறாரு. 121ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய் என் வாய்களை திறந்து என் கண்களை நோக்கி ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை செய்கிறவர் என் காலை தள்ளாடவே விடமாட்டார். ஏனென்றால் நான் கூப்பிட்டா அவர் பதில் கொடுப்பார். ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை தள்ளவே மாட்டாரு. மாம்சமான யாவரிடத்தில் அவர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நான் எதை பேசி முடிப்பேன் அப்புறம் அல்லேலூயா சொல்லலாம்னு இருக்கக்கூடாது. நான் பேசிட்டே இருக்கும்போது ஆமா ஆமா ஆமான்னு நீங்க கெம்பீரிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட சபையாய் நீங்கள் மாறுங்க. ஹல்லேலூயா. லென்த்தியான டயலாக் பேசுறாரு, பேசி முடிச்சோட ஒரு ஆமேன்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தான் தோத்து போவீங்க. ஆமா, இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு செஞ்சுட்டே இருக்கிறாரு. இப்படிதான் கர்த்தர் என்னோடு கூட அசைவாடி கொண்டே இருக்கிறார். நான் இன்னைக்கு ரொம்ப பெருமிதத்தோடு நிற்கிறேன். எத்தனையோ தோல்விகள் இந்த வாரத்தில், எத்தனையோ லைவ்னாலையும் சொல்ல விரும்பல, நேரடியான பல தரப்பட்டவர்கள் வராதனால ஐ டோன்ட் வாண்ட் டு சே தட். பலவீனம், தோல்வி, சத்தம் போட்டு அழுதுலாமான்னு கூட கத்தனம் போல கூட தோணுச்சு. நேற்றுக்கலாம், முந்தா நேரத்துலாம், ஃப்ரைடேலாம் என்ன ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் இதை காண்பிக்க துவங்கினார். இதை காமிக்கிறாரு. நான் தான் இந்த மாசத்துல உங்கள்கிட்ட சொன்னேன், இந்த ஆண்டில் எனக்கு வியக்கத்தக்க ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டு சொன்னார். கர்த்தரோ உண்மை உள்ளவர். இந்த ஆண்டு துவக்கத்தில் என்ன சொன்னார் கர்த்தர்? எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? நான் போற இடத்துல இது வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி வரையில எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100 பிரசங்கம் மேல பண்ணிட்டு இருப்பேன். இந்த 4 மாசத்துல 100 பிரசங்கம் நிச்சயமா பண்ணிருப்பேன். என் நோட்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா தெரியும். அவ்வளவு இடங்களை நான் போற இடத்துல சொல்றேன், கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுவார். அவர் என்னை ஸ்திரப்படுத்துவார். அவர் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். அவரால் செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லை. கர்த்தர் உண்மை உள்ளவர். அதான் இந்த சபையில சொல்றேன், போற இடத்துல சொல்றேன், எல்லா இடத்துலயும் சொல்றேன். அந்த ஆண்டவர் தான் இந்த மாதத்துல சொல்லும்படி ஏவன வார்த்தை தெரியுமா? உன் நடுவுல நான் இருக்கிறேன். எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அது நடுவுல நான் தான் இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையை நீ அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டிருந்தால், இங்க ஒரு மனுஷன், ஒரு தீர்க்கதரிசனம் வருது. தீர்க்கதரிசி எழும்பி சொல்றாரு. 8ஆம் வசனத்துல கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அவர்களிடத்துல என்ன பண்ண அனுப்பினார். நீங்க நினைச்சீங்க உங்களுடைய சூழல் மத்தியில இன்னைக்கு டேனியல் லிவிங்ஸ்டனை கர்த்தர் எழுப்பி இந்த வியாதியின் மத்தியில நிற்க வச்சு சொல்றாரு, உன் நடுவுல கர்த்தர் இருக்கிற என்று சொல்றார்.
அல்லேலூயா. அன்றைக்கு அந்த சூழல் மத்தியில் 7 வருஷம் போராட்டத்தின் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி அனுப்பினார். அவருக்கு பேர் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த சபையில இந்த ஒளிபரப்பை எங்க உட்கார்ந்து கேட்டாலும் சரி, கர்த்தர் என்னை எழுப்பி அனுப்பி இருக்கிறார். என் பலவீனத்தின் நடுவில் கர்த்தர் எழுப்பி அனுப்பி இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் சொல்லும்படிக்கு அவர் வல்லமை உள்ளவர். உன்னை விட்டு கொடுக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டாரு. உன் மேல வச்சிருக்கிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நிச்சயமாய் செய்வார். சுரேஷ் பிரதர், நம்புங்க, நம்புங்க, அவர் உண்மை உள்ளவர். அதுக்குத்தான் எனக்கு பலம் தந்திருக்கார். என்னை விட்டா படுத்திருப்பேன் இன்னைக்கு ஃபுல் டே. அவ்வளோ நல்லா இருக்கும். சூட்டுக்கிட்டலாம் மாட்டுறதுனால பயங்கரமாக நினச்சிக்காதீங்க. கீழே போயிட்டு கொண்டாட உட்காந்து சொன்னால முடியுமா தெரியலன்ட்டு தான் ஃபர்ஸ்ட் யோசித்தேன். முடியும், மேலே போகிறேன், சுட தண்ணி கொடுங்க, குடிச்சிட்டு மேலே போகிறேன், பேசுவேன். நான் திருப்பி அங்கே ஓடணும், பசுவாக்கம் போகணும் 12:30 மணிக்கு. என்னோடு கர்த்தர் இருக்கிறார், இந்த வார்த்தையை தந்து இருக்கிறார். அவர் உண்மை உள்ளவர், உன்னை ஸ்திரப்படுத்துகிற உன்னோடு கூட இருக்கிறார். அவர் எழுப்பி சொல்றாரு, இந்த சூழலின் மத்தியில, இந்த கொடூரத்தின் மத்தியில இவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்க எங்க பார்த்தாலும் எதிர்ப்பின் மத்தியில கர்த்தர் எழுப்பி சொல்றாரு, உங்களை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் உங்கள் பட்சத்தில் வருகிறார் என்று சொல்றாரு. அததான் கர்த்தர் இந்த கடைசி வாரத்தில் உன் பட்சத்தில் சொல்றாரு, உன்னை விடுவிக்கும்படிக்கு கர்த்தர் உன் பட்சத்தில் வருகிறார். அல்லேலூயா. இப்பதான் செய்திக்குள்ள வர்றேன். உள்ள இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு முக்கியமான சில காரியங்களை இந்த காலில் கர்த்தர் சொல்லுவாராக. இங்க பாருங்க, இப்படிப்பட்ட சூழல் மத்தியில் ஒரு மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறது, அதே நேரத்தில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஒரு அவிசுவாசம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. இந்த மனுஷன் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் அடியில கர்த்தர் வந்து உட்கார்ந்து சொல்றாரு, இவன் இருக்கிற இடமோ ஒரு போர் அடிக்கிற இடம், ஒன்னத்துக்கு புரோஜனம் இல்லாத இடம், ஒரு அமைதலான ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த வந்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கொஞ்சம் பேருக்கு தான் புரிஞ்சது, மற்றவங்களுக்கு புரியலனா அதை பத்தி கவலைப்படல. புரியறவர்களுக்கு சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். If you are willing and obedient, the Lord wants to respond towards your willingness. Yes, I like that. Amen. எந்த மனுஷன் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறையோ அவர்கள் மத்தியில் செயல்படுகிறது கர்த்தர் எப்பொழுதும் வாஞ்சியாய் தான் இருக்கிறார். நான் எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறேன். அன்று நீங்க சொன்னீங்களே செய்வீங்கன்ட்டு, நீங்க சொன்னீங்களே செய்வீங்கன்ட்டு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. இல்லைன்னா எதோ நம்மளை தாக்கி கொண்டே இருக்கிறது. போறேன், எங்க ஒரிசாக்கு போறேன், பயங்கர ஃபீவர் எல்லாம். அதன் மத்தியில் கர்த்தர் என்னை கொண்டு வர்றாரு. வைசாக்ல இருந்து இறங்கி ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் போறதுக்குள்ள என்ன ஒரு தம்பி வந்து, அவனோட ஃபர்ஸ்ட் முறை கேட்டேன், ஒரு ஊழியக்காரருடைய மகன், அவனை கேட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, ஏர்போர்ட் ட்ராப் பண்ண. ஏன்னா பிகாஸ் கொஞ்சம் என்னோட மற்ற 2 பேர் இருந்தாங்க. அவன் வந்து அந்த பலினோ காரை கொண்டு போய் ஒரு பெரிய லாரியில் இடிச்சிட்டான் என் சைடில். அந்த அவனுக்கு கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சவால் நினைக்கிறான், அவன் நல்ல சேலஞ்சு. அதனால நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு வண்டி இப்படி இடிக்குதுன்னா நம்ம தான் இப்படி நகர்ந்து போனோம். அவன் அப்படியே போகிறான், திரும்ப கூட அவன் இப்படி தள்ளுறான். அந்த அவ்வளோ பெரிய லாரி, இந்த பெரிய டேங்கர் லாரி பெருசு பார்த்துருப்பீங்களா, இந்த டிப்பர் ஏற்றிட்டு போகும்போது பெரிய லாரி ஹைவேல, அது எங்களை புரட்டி போட்டுருக்கோம். தூக்கி போட்டுட்டு வீட்டில் ஏற்றி நசுக்கிருந்துச்சுன்னா இன்னைக்கு நான் இங்கே நின்று இருக்க மாட்டேன். ஒரு கர்த்தரோடு கூட நான் உட்கார்ந்து அவரோடு கூட இருந்திருப்பேன். கர்த்தர் என்னை ஜீவனோடு கூட கொண்டு வந்திருக்கிறார். ஏனென்றால் என் நடுவில் இருக்கிறார், எதையோ செய்யும்படிக்கு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை மாத்திரம் தான் நான் புரிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எல்லாம் நடந்துட்டே இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? பராக்கிரமசாலியே, உன்னை பார்த்த யாரோ ஒருத்தருக்கு எழுதப்பட்ட சரித்திரம் இருந்தால் இது இந்த வேதாமத்தில் இருக்க வேண்டியதோ இன்னைக்கு நான் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு இந்த காலையில் the Lord wants to stay this word fresh to you. எத்தனை பேர் நம்பி ஏற்றுக்கொள்கிறீர்களோ, காத்திருக்கிறீர்களோ, எனக்கு ஒன்று நடக்கணும்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இதுவரையில் இருந்த எதிர்ப்புகள் இந்த பகுதியில் 7 வருஷம் போட்டிருக்குது. உங்க வாழ்க்கையில் எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் இந்த எதிர்ப்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறதோ அதே மத்தியில் கர்த்தர் சொல்றார், உன் கூட இருக்கிறேன். எந்த எதிர்ப்பு இருக்கிறதோ அதை நீ ஜெயமாய் மாற்றுவாய் என்று கர்த்தர் சொல்றார். இந்த காலையில கர்த்தர் திருக்கசனமாய் சொல்ல விரும்பின ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னோடு கூட இந்த 16ஆம் வசனத்துக்கு வாங்க. இவ்வளவு பெரிய சூழ்நிலை மத்தியில இந்த மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட சொல்றாரு. 16ஆம் வசனத்தை எல்லாரும் அதை பார்த்து சொல்லுங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியானர் என்ன பண்ணுவ? முறியடிப்பா. இந்த காலையில் என்னுடைய பிரசங்கம் என்னவென்றால், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சூழ்நிலையை நீ ஜெயமாய் மாற்றிக்கொள்ளுவாய். உன் எதிர்ப்பை நீ தகர்ப்பாய்.
உனக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டிருக்கிற காரியத்தை ஜெயமாய் நீ மேற்கொள்ளுவாய் என்று கர்த்தர் சொல்றார். நீ முறியடிப்பாய், நீ தகர்ப்பாய். You will strike down and you will overcome. சொல்லுங்க, நான் மேற்கொள்ளுவேன், முறியடிப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சார்? எத்தனை பேர் நம்புறீங்க சிஸ்டர்? நான் முறியடிப்பேன். சொல்லுங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, நான் முறியடிப்பேன். என் பொருளாதார சூழ்நிலையை முறியடிப்பேன். என் குடும்பத்தில் போய்கொண்டிருக்க இந்த போராட்டத்தை நான் முறியடிப்பேன். எங்க வீட்டில் போய்கொண்டிருக்க இந்த பயங்கரமான சூழ்நிலையுடைய நிர்பந்தத்தை முறியடிப்பேன். இந்த வியாதியை முறியடிப்பேன். இந்த போராட்டத்தை முறியடிப்பேன். இந்த எல்லா விதமான என்னை சுற்றிலும் ஒரு கூட்டம் எழும்பி போராடி கொண்டிருக்கிறது, அதை நான் முறியடிப்பேன். சவுல போல ஒருத்தன் நின்று என்னை சவால் விட்டு கொண்டே இருக்கிறான், அவனையே முறியடிப்பேன். சொல்லுங்க, அவனையே முறியடிப்பேன். முறியடிச்சு நான் மேற்கொள்ளுவேன். எத்தனை பேர் நம்புறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவனை பார்த்து சொல்றாரு, பாருங்க அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்குது. நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல இவ்வளவு நாள் இந்த எதிர்ப்பு, அதுதான் அர்த்தம். All this 7 years problem in one day you will overcome. எத்தனை பேர் நம்புறீங்க? 7 வருஷமாய் போராடி கொண்டிருக்கிற, ஏனோ அந்த வார்த்தையை திரும்ப சொல்றேன், 7 வருஷமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையை ஒரே முறையிலே நீ மேற்கொள்ள கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். நான் நம்புறேன். இது தீர்க்கதரிசனமும் இது வார்த்தையுமாய் இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசனம் அந்த வார்த்தை இணைஞ்சு வாழ்க்கையில நிஜமாய் மாறும். அல்லேலூயா. இது கிதியோனுக்கு சொல்லப்பட்டதாச்சே. அப்படி பார்த்தா எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு திரும்ப திரும்ப கர்த்தர் என்னை சொல்லி ஏவன வார்த்தை தெரியுமா? நீ போய் சொல்லு. என்கிட்டயும் சொல்றாரு, 38 வருஷமா இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மாறும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மேற்கொள்ளுவாய். இத்தனை வருஷ போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த கடைசி வாரத்தில் உனக்கு முடிவதாக. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்களோ பெற்றுக்கொள்ளுங்க. இந்த லாஸ்ட் வீக்ல, இந்த இந்த ஏப்ரல் மாதத்துடைய கடைசி வாரத்தில் உன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வந்து மே மாதத்துடைய 1ஆம் தேதி நீ காலை வைக்கும் போது ஜெயமாய் நீ மாறுவாயாக என்று இயேசுவின் நாமத்தில் உன்னை பார்த்து நான் சொல்றேன். கர்த்தர் அந்த ஜெயத்தை உனக்கு தருவார். நீ மேற்கொள்கிறது கர்த்தர் தருகிற 3 காரியத்தை தான் சுருக்கமாக 5 இல்லை 7 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். முதல் விஷயத்தை 16ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ மேற்கொள்வாயின்னு சொன்னாரு. 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 23 கூட வாசிங்க எல்லாரும். அதற்கு கர்த்தர் என்ன சொல்றாருங்க? உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொல்றார். அல்லேலூயா. Number 1, to overcome, the first thing God gives you is a treasure of peace. If you're writing down, I want you to write down. எழுதிங்க. இல்லை அந்த பைபிள் அந்த இடத்துல மார்க் பண்ணீங்க. நான் என் காரியத்தை ஜெயமாய் மாற்றிக்கொள்ளுகிறதற்கு, நான் மேற்கொள்ளுகிறதற்கு கர்த்தர் எனக்கு சமாதானம் தர்றாரு. அல்லேலூயா. என்ன மாதிரி சமாதானம் தெரியுமா? புத்திக்கு மேலான சமாதானம், இருதயத்தை ஆளுகிற சமாதானம், பூர்ணமான சமாதானம். வேதாமத்தில் பல ரெஃபரன்ஸ்ல வெவ்வேறுபட்ட இடங்கள் இருக்குது. ஏசாயா 26:3 வாசிங்கன்னா, பூர்ணமான சமாதானத்தை உனக்கு தருவேன், புத்திக்கு மேலான சமாதானத்தை தருவேன், இருதயத்தை ஆளுகிற சமாதானத்தை தருவேன். கொலோசியர் 3:15 வாசிக்கிறோம். ஏன்னா பாருங்க, இன்றைக்கு ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நமக்கு ஒரு பயம் இருக்குது. இந்த காரியம் எப்படி நடக்குமோ என்று ஒரு பயம் உனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கலாம். இன்னைக்கு காலைல கர்த்தர் சொல்றாரு, உன் சூழ்நிலை, உன் போராட்டம், நீ மேற்கொண்டு கொண்டிருக்கிற உன்னுடைய எதிர்ப்பின் மத்தியில கர்த்தர் சொல்றாரு, நீ அதை மேற்கொள்வே. அதற்கு முதல்ல நான் செய்ய போறது உனக்கு சமாதானம் தருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல கர்த்தர் எனக்கு சமாதானம் தரப்போறாரு. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? இந்த காலைல சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு முதல்ல சமாதானத்தை தர்றாரு. அந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்றேன். பாருங்க, இந்த வார்த்தையை கேட்ட உடனே கிதியோன் சாதாரணமா விடல. உடனே சொல்றான், அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அந்த பேரோடு கூட தான் இருக்குது. அல்லேலூயா. இந்த காலில் உன்னுடைய சூழ்நிலை மத்தியில் முதல்ல கர்த்தர் சொல்றார், நீ மேற்கொள்ளுவாய் என்று உன்னை பார்த்து சொல்லும் பொழுது ஆண்டவர் முதலாவது உன்னை பார்த்து சொல்றா தெரியுமா? உனக்கு நான் சமாதானம் தர்றேன். எத்தனை பேருக்கு அது வேணும்? எத்தனை பேர் இது நல்லதுன்னு சொல்றீங்க? இந்த காலில் கர்த்தர் அந்த புத்திக்கு மேலான சமாதானத்தை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஏசாமி இந்த உலகத்தில் பிரசங்கித்து தன்னுடைய சீஷர்களோடு கூட பல காரியங்களை பேசிட்டு சிலுவைக்கு போறேன், நான் இனி மறிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துடுச்சு, நான் மறிச்சாலும் உயிரோடு எழுந்திருப்பேன் இப்படின்னு ஒரு காலகட்டத்தை குறித்து அவர் பேசும்பொழுது அவர் விசேஷமாய் அவருடைய சீஷரிடத்தில் சொல்றார், பாருங்க, நான் என்னுடைய ஓட்டம் முடியும்,
நான் வந்த நோக்கங்களை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒன்றை உங்களிடத்துல நிலவரமா வச்சுட்டு போறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போறேன். இந்த உலகத்தின் முடிவு வருது, என்னுடைய சமாதானோடு கூட இருக்குன்னு சொன்னாரு. அல்லேலூயா. சீசர்கள் அதெல்லாம் கேட்டாங்க. நீங்க மாதிரி நிறைய பேர் இமோஷனலா பிரசங்கத்தை கேட்கிற மாதிரி நல்லா உட்கார்ந்து கேட்டுட்டு அவரு சிலுவையில போய் மரித்த உடனே அவ்வளவுதான், எல்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க. 2 பேர் எழுந்து நடந்து போறாங்க. அவர் உயிரோடு எழுந்துட்டாரு, அவர் கூட நடந்து போறாங்க. அவர் தான் நடந்து வராருன்னு தெரியாம ஒரு சீஷர்கள் நடந்து மெமோரியல் நடக்கும்போது சீசரோடு போகும்போது இவர் அவங்க கிட்ட பேசுறாரு. அவங்க 2 பேர் சொல்றாங்க, என்னையா நாங்க ஒருத்தரை நம்பி என்ன பண்ணோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பேசணும். அவர் நல்ல ஒரு பிரசங்கியாரு, அவர் பயங்கரமா பேசுவாரு, எல்லாத்தையும் கேட்டு அவர் அற்புதம்லாம் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு நாங்க பிரச்சனையில மாட்டுக்கிறோம், அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு கூட்டம் அங்க ஒரு வீட்டுக்குள்ள பூட்டப்பட்டு பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, இந்த இயேசுவை அடிச்சவங்க எங்களையும் அடிச்சு யோசிக்கிறான். இப்பதான் இயேசு அவங்க நடுவில் போய் உட்கார்ந்து சொல்றாரு, பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம். இயேசு பேசின முதல் வார்த்தையை உயிர்த்தெழுந்த உடனே அதுதாங்க. சிலுவைக்கு முன்னாடி போறது அதுதான் பேசுற. என்ன சொன்னாரு? உலகத்தின் முடிவு வருது, உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்து வந்த உடனே என்ன சொன்னார் இயேசு? உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு காலையிலே கர்த்தர் உங்களை பார்த்து 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025 வருஷத்துல ஒருவேளை உங்க வருஷத்தின் போராட்டங்கள் எவ்வளவு பெரிதானாலும் சரி, கர்த்தர் சொல்ற முதல்ல உனக்கு சமாதானம் தராத பெற்றுக்கொள். See, this is an act of what God says, and your act has to be receiving it by faith. சமாதானத்தை எப்படி நான் பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தர் சொல்லிட்டார், என் கூட இருக்கிறேன்றாரு, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண முடியாது, ஒரு ஆள் தத்துவத்தில் எப்பவுமே கூடவே ஒருத்தரை வச்சிட்டு இருக்க முடியாது. நான் நம்பணும். இந்த ஆராதனை உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ சமாதானம், நான் உன் கூட இருக்கிறேன்றார், நான் அதை நம்பணும். இப்ப இந்த ஆராதனை நீங்க எழுந்து போகும்போது அதை தான் விசுவாசிக்கணும். உங்களுடைய போராட்டத்தின் மத்தியில, உங்களுடைய சூழ்நிலை மத்தியில கர்த்தர் என் கூட இருக்கிறார், அந்த சமாதானம் என் கூட இருக்குது, அவரை விட்டு போக மாட்டார். இப்ப கிதியோன் இடத்துல சொல்றார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஒரே மனுஷனை முறியடிக்கிறத போல இந்த 7 வருஷ போராட்டத்தை நீ முறியடிச்சிருவே. அதுக்கு முதல்ல நான் உனக்கு செய்யறதா தெரியுமா? என் சமாதானத்தை உனக்கு தர்றேன். அப்படியே தான் இந்த காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் சூழ்நிலை மத்தியில, உன் போராட்டத்தின் மத்தியில, நீ கடந்து வந்து கொண்டிருக்கிற உன்னுடைய நிர்பந்தத்தின் மத்தியில நீ அதை ஜெயமாய் மாற்றிக் கொள்ளுவாய். ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ அதை முறியடிப்ப, உனக்கு அதுக்கு நான் சமாதானம் தரேன்றார். அல்லேலூயா. அந்த சமாதானம் எப்படிப்பட்ட சமாதானம்? புத்திக்கு மேலான சமாதானம், இருதயத்தை ஆளுகிற சமாதானம், எல்லாத்தையும் ஜெயமாய் மாற்றிக் கொள்கிற சமாதானத்தை கர்த்தர் தரனார். 2வது ஒன்றை சொல்றாரு, அதே அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த சமாதானத்தை அவன் பெற்றுக்கொண்ட உடனே, இப்ப பாருங்க, ரொம்ப அழகா இருக்குது. 34வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல இறங்குறார். அல்லேலூயா. There is a correlation, there is a connection between peace and the power of God. The power of God does not operate by itself. அநேக நேரங்களே கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள அசைவாட வேண்டும் என்றால் முதலாவது நான் தேவனுடைய சமாதானத்தை அனுபவித்து அந்த சமாதானத்துக்குள்ள இருந்தால்தான் கர்த்தருடைய அபிஷேகம் எனக்குள்ள ஆளுகை செய்ய முடியும். எத்தனை பேர் புரியுது சார்? பாட்டு பாடி பேண்ட் அடிச்சு வேகமா ஒரு பாட்டு பாடுறதுனால உருண்டு பெறறது அபிஷேகம் அல்ல. புரியுதா? அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் இல்லைங்க. The first thing is I need to receive. கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு 5 பேருக்கு புரிஞ்சா கூட போதும், நான் சக்சஸ். இன்னைக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை சக்சஸ். எல்லாருக்கும் புரியல பரவாயில்ல, நான் போராட முடியாது. ஆனால் ஒரு 5 பேர் இந்த காலில் இருந்து புரிஞ்சு கொள்ளுங்க. நான் முதல்ல எதை பெற்றுக்கொள்ள வேண்டியது தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். அந்த அவிசுவாசங்கள் எனக்குள்ள போக வேண்டும், அந்த பயம் எனக்குள்ள போக வேண்டும், சந்தேகம் போக வேண்டும். இத்தனை சூழ்நிலை மத்தியில, இந்த போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், அது என்ன சமாதானமா எனக்குள்ள இருக்கிறது என்று நான் என்னைக்கு அதை ரிசீவ் பண்றோம் தம்பி, அன்னைக்கு உன்னை எவனுமே அசைக்க முடியாது. அடுத்தது என்ன தெரியுமா வருது? The gift of power comes upon you. First thing is you receive, the second thing is God sends. முதலாவது நீ பெற்றுக்கொள், இரண்டாவது கர்த்தர் அனுப்புகிறார். முதல்ல எதை நீ பெற்றுக்கொள்ளணும்? கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும். கிதியோன் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். இரண்டாவது கர்த்தருடைய வல்லமை அவன் மேல இறங்க துவங்கினது. எத்தனை பேர் கையை தட்டி ஒரு சோத்திரம் பண்ணி ஒரு அபிஷேகத்தோடு சொல்றீங்க, ஆண்டவரே இந்த சமாதானம் இல்லடா, நம்ம சும்மா வெறும் இங்க வந்து சத்தமா பாட்டு பாடும்போது மாத்திரம் ஆரவாரத்தை காமிச்சிட்டு மற்ற இடத்துல பயந்து கொண்டே இருப்போம். ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆவியானவர் எல்லா நேரத்திலும் கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. யார் அது? ஆவியானவர் தான். அது சொல்லுங்க, என்னை விட்டு விலகுவதில்லை கைவிட சொல்றது யார்? அது தேற்றவாரி ஆவியானவர் தான் கூட இருப்பேன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஆவியானவர் உன் மேல இருக்கிறார். ஏதோ கையை தட்டி பாடுபாடி ஆரவாரத்துல எக்ஸைட்மெண்ட்ல கத்துறது இல்லைங்க ஆவி. அதல்ல, இட்ஸ் a gift that is given to you. எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் ஆவியானவர், எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கிருபை ஆவியானவர். அந்த ஆவியானவர் என் மேல இருக்கிற எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க சொல்லுங்க. இந்த பாருங்க, இப்படிப்பட்ட வியாக்கியானங்களும் வெளிப்பாடுகளும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் கிதியோன் வாழ்ந்தான். என்ன நடக்கனே தெரியாது. ஒரு பக்கம் 3 கூட்டம் போராடிட்டு இருக்குது. இவன் வேலைன்னா என்ன தெரியுமா? ஏதோ இன்னைக்குரிய பொழைப்புக்குரிய அந்த ஆகாரத்தை சேமிச்சு அவனுக்கு அவனை சார்ந்தவங்களுக்கு காப்பாத்தி வைக்கணும். இதுதான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். போர் அடிக்கிற இடத்துல உட்காந்துட்டு, கோதுமை போர் அடிக்கிற இடத்துல. ஆனா அவனுக்குள்ள ஒரு வாஞ்ச, கடவுள் எதையாவது ஒன்று செஞ்சிட மாட்டாரா? எங்க தாத்தா சொன்னாரு, எங்க தாத்தாவுக்கு தாத்தா சொன்னதை கேட்டிருக்கிறோமே. ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, அன்னைக்கு சமுத்திரங்களை பிளந்தாரு, அற்புதங்களை செய்தாரு, நம்மளை காப்பாத்தி கொண்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேலே, தேவனாகிய கர்த்தரே உனக்கு ஆண்டவர் என்று சொல்லி சொல்லி கொடுத்தாங்களே, எங்க போயிட்டாரு? இந்த கேள்வியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் நடுவில் கர்த்தர் இறங்கி சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். God does not speak just by spot. யாரையோ பார்த்து பராக்கிரமசாலி சொல்ல மாட்டார்ப்பா. உன்னை எடை போட்டுட்டு நீ எப்படிப்பட்டவன் என்று தெரிந்து கொண்ட பிறகுதான் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்வார், பராக்கிரமசாலி சொல்லுவாரு. இன்னைக்கு மனுஷன் சொல்லுவா, பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். டைட்டில் கொடுத்துருவாங்க, டாக்டர், ரெவரண்ட், so and so, powerful. No. God does not say a man just like that. God wants to evaluate whether you are so committed to him. ஆண்டவர் சும்மால எல்லாரையும் பார்த்து பராக்கிரமம் சொல்ல மாட்டாரு. அவனுக்கு சந்தேகம் இருக்குது, பயம் இருக்குது, அவிசுவாசம் இருக்குது. ஆனா கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை அசைக்க முடியாமல் இருந்தபடினாலதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாரு, பராக்கிரமசாலியே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட தான் இருக்கிறார். இந்த காலையில உன்னை பார்த்து சொல்றேன், உன் சூழ்நிலையோடு கூட போராடி கொண்டிருக்கிற அது யாரா இருந்தாலும் சரி, நீ போராட்டத்து நடுவுல அங்கலாய்ப்போடு கூட இருந்தாலும் சரி, அதன் மத்தியில கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே, நீ நம்பிக்கொண்டிருக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமையுடையவர். யாரையா நம்புறீங்க? நான் நம்புறையா? ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அவர் சொல்றாரு, இத்தனை வருஷம் போராட்டத்தை நீ எளிதாய் மேற்கொள்கிறதற்கு உன்கிட்ட சமாதானத்தை தராத பெற்றுக்கொள். என்ன சமாதானம்? நான் உன் கூட இருக்கிறேன்ற சமாதானம். அதை நீங்க பெற்றுட்டு போங்க சார். 10:35 இன்னைக்கு காலையில கர்த்தர் சொல்ற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார், என்னை விட்டு அவர் போவே மாட்டார். இந்த வார்த்தையை பேசி நீ 11:35 வெளியில போய் ஏதாவது ஒரு காரியத்தோடு கூட நீ போராடினாலும் சொல்லு, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். நைட்டு 11:30 மணிக்கு ஏதாவது ஒரு காரியம் வாட்டினாலும் சொல்லு, கர்த்தர் என்னை விட்டுட்டு போல, கர்த்தர் கூட தான் இருக்கிறார். உன் வார்த்தை மாறாம, உன் வார்த்தை பெசங்காம அதையே சொல்லி கொண்டு கர்த்தர் உன் கூட தான் இருக்கிறார். நீ சொல்ல சொல்ல அந்த சமாதானம் உனக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். அந்த சமாதானம் உனக்குள்ள ஒரு அபிஷேகமா இறங்கி கொண்டே இருக்கும். யார் தான் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் தான் இதை நம்பிக்கொண்டு இருக்கிறீங்க? இந்த காலில் சொல்லுங்க, சார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அந்த அபிஷேகம் எனக்குள்ள இருக்கிறது. நீ எப்ப எவ்வளவு the more you keep saying that, the more you believing that peace is with me, அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்குது, நீ எவ்வளவு சொல்லிக் கொண்டே இருக்கிறாயோ அவ்வளவுக்குள்ள அபிஷேகத்தின் அக்கினி உனக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கும். அவ்வளவுக்குள்ள அபிஷேகத்தின் அக்கினி உனக்குள்ள இறங்கும். பாருங்க, அவனுடைய பயமே மாறிடுச்சு. And the first thing I said, when you receive that peace, ஆண்டவர் சொல்ற முதல் அடையாளம் சொல்லிட்டாரு, நான் உன் கூட இருக்கிறேன், சமாதானத்தோடு இரு, சமாதானத்தோடு இரு, நீ சாவ மாட்ட. எவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னாரு பாருங்க. என்னதுங்க அழகாகுது இல்ல? நிறைய பேருக்கு சாவு பயம். இன்னைக்கு காலைல உங்களை பார்த்து நானும் ஊழியக்காரனா தேவனுடைய தூதனாய் நின்று சொல்றேன், இல்ல திருக்கசியா சொல்றேன், நீ சாவ மாட்டேன். சொல்லுங்க, நீ சொல்லியா நான் சாவ மாட்டேன்? முதல் ஆறாவது அழகா பேசுறாங்க கூட. நான் இதை சொல்றேன், அவங்களும் சொல்லுவாங்க நான் சாவ மாட்டேன். நீங்களும் சொல்லுங்க, நீ சாவ மாட்டேன். சொல்லியா சத்தமா தைரியமா? சாவ மாட்டேன். உனக்கு சமாதானம். ஆமா, எனக்கு சமாதானம் சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம், எனக்கு சமாதானம் சொல்லுங்க. உங்களுக்கு சமாதானம். இதை சொல்லும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உன் மேலே இறங்குகிறார். Sometimes we think the anointing of God will come by preparation of several things. நல்லா டாக்டரின்லாம் மாற்றி பேசல. கட் பண்ணி ஏதாவது போட்டிங்கன்னா என் முழு பிரசங்கத்தையும் போடு, அப்போ தான் உனக்கு புரியும்.
ட்ரோல் பண்ணுறோம், கட் பண்ணுருவான். டாக்டரினே மாற்றி எதுவும் சொல்கிறாருன்ட்டு நல்லா தெரிஞ்சுங்க. என்னைக்கு நீ கர்த்தரும் கூட இருக்கிற அங்கீகரித்து அந்த சமாதானத்தை நீ பெற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது உனக்குள்ள அபிஷேகம் வருது. அல்லேலூயா. சொல்றாரு, இவனுக்கு எல்லாரும் ஸ்கேட்டர் ஆயிட்டானுங்க. சீஷர்ல என்ன பண்ணிட்டானுங்க, எல்லாம் ஒருத்தன் வலையை தூக்குறான், ஒருத்தன் அங்கே போயிட்டான் இங்கே போயிட்டான். இவர் எல்லாத்தையும் வந்துட்டார், நின்ட்டார். அவருக்கு முடிஞ்சிச்சு டைம். ஆண்டவருக்கு கையை தூக்கிட்டு சொல்றாருப்பா, உன்னதத்திலிருந்து வர்ற பலனை பெற்றுக்கொள்ற வரல போய் எருசலேம் போங்கடா, முதல்ல போங்கடா, அதை ரிசீவ் பண்ணுங்கடா, போடா, முதல்ல நான் உன் கூட இருக்கிறேன் அங்கீகரிக்கடா, அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு பலன் வரும்டா, அதுக்கப்புறம் நீங்க எழும்பி யூதேயா சமாரியா உலகத்தினுடைய நாடுகள் எல்லாத்திலும் வல்லமையா மாறிடுங்கடா, வரங்கள் உங்களுக்குள்ள செயல்படுன்னுட்டார் ஆண்டவர். சந்தேகம் இருந்தா ஒரு சின்ன பின்ன கூட உன்னால அசைக்க முடியாது. நான் உன்னை பார்த்து சொல்லிடுறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா அதனால தான் சொல்லிட்டார். அதுக்கு ஆப்போசிட் ஆர்டர் பேசுறார். கடுகளவு விசுவாசம் கூட போதும், என்ன பண்ணலாம், நீ மலையை பார்த்து மலையை தூக்கலாம். ஆனா சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒரு சின்ன பின்ன கூட உன்னால் நகர்த்த முடியாது. சின்ன பொடி மண்ணை கூட என்ன பண்ண முடியாது. நீ வேணா சொல்லிக்கலாம், ரொம்ப நாள் விசுவாசினா விசுவாசி இங்க போற அங்க போறேன்ட்டு. நல்லா கேட்டுக்க, நீ காலில் ஒன்றை நம்பு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், உன்னை விட்டு போகவே இல்லை. உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் வல்லமுடையவர். அதை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குறது. அந்த அபிஷேகம் இறங்கின உடனே நீ எழும்பிடுவேன். அபிஷேகம் வந்த உடனே இன்னும் அழகா இருக்குது பாருங்க தம்பி. அடுத்தது பாருங்களேன், அந்த அபிஷேகம் வந்துருச்சு. 7ஆம் அதிகாரத்துக்கு டக்குன்னு வாங்க. இப்போ அன்று ராத்திரியிலே கர்த்தர், 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையத்துக்கு போ, அதை உன் கையில ஒப்பு கொடுத்தேன்றார். அல்லேலூயா. First is peace, second is power, the third is your mind becomes more positive. அல்லேலூயா. முதலாவதுங்க சமாதானம், ரெண்டாவது வல்லமை, மூணாவது சுத்தமா நீ மாறிடுவ. அல்லேலூயா. அப்ப என் ஜபல்லாம் தான் நீ காலையில் ஆண்டவரே, அப்படி கொஞ்சம் பேர் இந்த தலைமுறையில் இந்த நாட்களில் மாறி கர்த்தருக்காய் எழும்ப வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. பிரச்சனை இருந்தே தான் இருக்கும் சார், போராட்டம் இருந்தே தான் இருக்கும். ஆனால் அது மத்தியில் நீ வந்து ஒன்றை நம்பிட்டே இருக்கணும். என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். அதை சொல்ல சொல்ல அந்த சமாதானத்தோடு கூட தான் இருப்பேன். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய். அந்த சமாதானம் உனக்குள்ள ஆண்டு கொண்டே இருக்கும். அந்த சமாதானம் உனக்குள்ள ஆளால ஒரு அபிஷேகம், அறியாத அபிஷேகம் உனக்குள்ள அசைவாடி கொண்டே இருக்கும். ஒரு பராக்கிரமம் உனக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு வல்லமை உனக்குள்ள செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வல்லமை சாதாரணமாய் அல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் உன்னை எழுப்பும். அல்லேலூயா. That power will raise you to do greater things for God, for your own self. அது வரைக்கும் பயம் இருக்கும். ஐயோ கோடியா, ஐயோ இதுவா, இதெல்லாம் என்னால முடியாத. படிக்கிற பசங்க உதாரணத்துக்கு மேக்ஸா, முதல்ல கர்த்தரும் கூட சமாதானமாயிரு. அந்த சமாதானம் உனக்குள்ள ஒரு அபிஷேகத்தை கொண்டு வரும். அந்த அபிஷேகம் இன்னைக்கு வியக்கத்தக்க பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாறிடும். எத்தனை பேர் நோடு இருக்கிறீங்க? எத்தனை பேர் நோடு நம்புறீங்க? பெரிய காரியங்களை செய்யறதுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் சார். இதை நம்புங்க. நீ எளிதாய் மேற்கொள்ளுவாய், காரியத்தை ஜெயமாய் மாற்றிக்கொள்ளுவாய். அடுத்த ஒரு 4 நாள் 3 நாள் கணக்கு வச்சுங்க. 28, 29, 30 இந்த 3 நாள்ல காரியம் உனக்கு மாறட்ட இயேசுவின் நாமத்துல. நான் குறி சொல்லி ஏதோ நேரத்தை சொல்றது நிக்கல, கர்த்தருடைய வார்த்தையின்படியே சொல்றேன். நீ நம்புவா என்றால், இந்த சமாதானத்தை நீ இன்றைக்கு பெற்றுக்கொள்வாய் என்றால், உனக்குள்ள அந்த அபிஷேகம் பெரிய காரியத்தை செய்கிறதுக்கு ஏதோ. ஏன்னா சொல்லுது, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவி எனக்குள்ள பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாற முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க ஐயா? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவினால நான் எழும்பி பெரிய காரியங்களை செய்வேன். எத்தனை பேர் நம்பிக்கொண்டே இருக்கிறீங்க? பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதை சொல்லி சொல்லியே பலமான கிரியைகளை செய்கிறதுக்கு ஏதுவாய் மாறும். எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ணுங்க.